கஸ்டடியனுங்க சும்மா ஆடிட்டு இருக்க கூடாது. 13 பேர் ஆடிட்டு இருக்கான். பொல்லா கோபம் வரும், மரியாதையா இருக்கணும். அண்ணாமலை கேட்கற மாதிரி சீட்டை கொடுக்கறதுக்கு எல்லாரும் பேசு. எத்தனை உயிர் தியாகம் பண்ணிட்டு வந்த இது நாங்க வந்துட்டானுங்க 13 பேர் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியது இல்லை. தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலை தான். ஏன் ஜாதிக்காரங்க தான் பொன்னாரும் தமிழிசையும் 3.7 தான் தமிழிசை அம்மையார் எடுத்தாங்க. கடந்த ஒரு மாத காலமாகவே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃப்ரேம் செய்யப்படுறார். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Kun Volkswagen, Chennai, Pondicherry and Bangalore. Epic Toyota, the new landmark of Anna Salai, Chennai Podcast Studio, unleashing powerful conversations with Black Magic cameras. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் டைம்ஸ் டாக் வித் சிபி நவீன், எடிட்டர் அண்ட் பப்ளிஷர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் நவீன். கடந்த ஒரு மாத காலமாகவே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃப்ரேம் செய்யப்படுறார். அவர் டிஎம்கே ஆதரவாளர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு அவருக்கு ஒரு வார் ரூம் இருக்கு, அந்த வார் ரூம்ல ஒரு 4 பேரை வச்சுட்டு எல்லாத்தையும் பண்றாரு. பல தரப்பட்ட தூரத்துக்கு போடுங்க. 2021 நான் இவரு சபரிசன் அவரை போய் பார்த்தேன். என் நோக்கம் ராமதாஸை அடிக்கணும்னா திருமாவளவன் வச்சு அடிக்கலாம், ராமதாஸ்கிட்ட ஏமாந்துராதீங்க, கலைஞர் ஏமாறுவாரு, அந்த மாதிரி ஏமாந்துராதீங்கன்னு சபரிசிட்ட சொல்லதுக்கு போனேன். பாலிமர் பார்த்திப தான் கூட வந்தாப்புல. 45 நிமிஷம் பேசினேன். ரொம்ப ஷார்ப் எஜ்டு பிரெயின் உள்ள ஒரு சபரிசன், நோ சான்ஸ், வெரி வெரி ஷார்ப் எஜ்டு பிரெயின் உள்ள ஆளு. நான் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டாரு. நான் சொல்ல விஷயத்தை கேட்டதும் ஒரு வார்த்தை சொன்னாரு. பிரசாந்த் கிஷோருக்கு கோடிக்கணக்காக கொடுத்து நாங்க காசு கொடுத்து வாங்குற விஷயத்த சிம்பிளா நீங்க சொல்லிட்டு போறீங்களா சார்? அவருக்கு காசு கொடுத்து வாங்கின இந்த மேட்டரை நீங்க சிம்பிளா போறீங்களான்னு சொன்னாப்புல. சார் அவர் ப்ரொஃபஷனல், நான் எனக்குள்ள ஐ வாண்ட் டு செட்டில் மை ஸ்கோர் வித் டாக்டர் ஐயா. 98 அவரை நான் கலைஞர் அழிக்கும் போது காப்பாற்றி விட்டோன்னு சொல்லி அந்த விஷயங்களெல்லாம் சொல்லி திருமாவளவன் தான் பெற்றுன்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்க அப்படியே முடிவெடுத்தாங்க. அந்த ராமதாஸுக்கு ஒரு பின்னடைவை கொடுத்த நம்மளோட மனித நீதிக்கு மனிதநீதின்னு என்ன சொன்னாங்க. பிஎம்ஓவுக்கு ரவீந்திரன் துரைசாமி திமுகன்னு ரிப்போர்ட் பண்ணாப்புல. மோடி எனக்கு தர இருந்த பதவியை இடையில உள்ளவங்க அதை தர விடாம ஸ்டாப் பண்ணாங்க. இதெல்லாம் இயல்பான ஒரு இதுதான். திமுக ஆட்கள்னு சொன்னா அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பதவி வர்றதை தடுத்துடலாம்னு நினைக்கிறாங்க. இட் இஸ் மோடி நோஸ் ஹூ இஸ் அண்ணாமலை, ஹூ இஸ் ஆர்டி நாடார்னு மோடிக்கு தெரியுங்க. மீண்டும் திரும்ப சொல்றேன், நீச்சி மோடின்னு இழிவான தொழில் செய்தவர் மோடின்னு சொல்லும்போது ரவீந்திரனுக்கு மட்டும்தான் அங்கே தமிழ்நாட்டில் வலிச்சுது, வேற எந்த பாஜகக்காரனுக்கும் வலிக்கல. சார் இதை நீங்க சொல்லும் போது அதுலேருந்தே ஒரு கேள்வி, வேற எந்த பாஜகக்காரங்களுக்கும் அது வலிக்கல. தற்போது அண்ணாமலை அவர்கள் அந்த பிஜேபியை சார்ந்த பல நபர்களும் சேர்ந்து கார்னர் பண்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. அரசியல் இதெல்லாம் சகஜம் தானே, உங்களுக்கு அது செய்யத்தானே செய்வாங்க. ஏன் நான் சொல்றேன்னா சார், சொல்லுங்க சார். இப்போ நீங்க திருநாக்கரசு, ராமராஜன், உக்கம் சந்து இவங்கெல்லாம் வெளியே வரும்போது டக்குன்னு அவங்க அவங்க ஏறிடுவாப்புலையோ சொல்லும்போது அவங்கள கலைஞர் காலன்னு தானே வாழப்பாடு ராமூர்த்தி சொன்னார். அப்புறம் திருநாக்கரசு அண்ணன் ஜெயலலிதா கூட தான் போனார், ராமராஜன் ஜெயலலிதாவில் எம்பி ஆனார். இதெல்லாம் சும்மா சொல்கிறதான் எல்லாரும். அது அரசியலில் குற்றச்சாட்டுகள் வரத்தான் செய்யும். சார் நான் அதுக்கு ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு விஷயம் நான் உங்களை கேட்குறேன் சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆனால் ஒன்று கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை, இது தெரியல. இப்போ நான் என்ன எடுத்துடுங்க, நான் இந்த நாடாருக்கு எதிராக தான் கலைஞர் பொலிட்டிக்ஸ் பண்ணார். தென் மாவட்டத்துக்குள்ள இந்த நாடார் ஓட்டில் ஆட்சிக்கு வந்தவர் கன்னியாகுமரியில் சுரேஷ் ராஜன் ஒரு வெள்ளாளரையும், இங்கே திருச்செந்தூரில் ஜெனிஃபர் சந்திரன் ஒரு கிறிஸ்தவ பரதவரையும் அமைச்சராக்குனார். அவங்களுக்கு மெரிட் இருக்கலாம், அவங்க கட்சியில் லாயலிஸ்டாக இருக்கலாம், அது நான் வர்க்க வரல, அந்த சமங்களுக்கு எதிராக இல்லை. பட் இந்த நாடாருக்கு அந்த வாய்ப்பை கலைஞர் கொடுக்கல. இப்போ ஸ்டாலின் அப்படி இல்லையே. ஸ்டாலின் அப்படி இல்லை, அனிதா அண்ணன் அமைச்சராக்கி இருக்கிறாரு. தம்பி என்னோட கொலிக்கு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராட்டு மேயராட்டு ஆக்கியிருக்காரு மகேஷை. ஸோ அந்த இந்த நாடாருக்கு எதிரான ஒரு பொலிட்டிக்ஸை கலைஞர் பண்ண மாதிரி ஸ்டாலின் பண்ணல. டாப் ஆஃப் தி ஆல் ஸ்டாலின் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜ்னு சட்டசபையிலே பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த பல சகோதரர்கள் சொல்லணுமில்ல, பெரியார் போட்ட பிச்சையில தான் முக்குலத்தோர் வளர்ந்தாங்க, வன்னியர் வளர்ந்தாங்க, அவங்க வளர்ந்தாங்க, நாடார் வளர்ந்தாங்க. எஸ், நாடார் 64க்கு மேலே
பேக்வேர்டில் வந்தாங்க. காமராஜோட அந்த பொலிட்டிக்கல் பவர் நாடாருக்கும் பயன்பட்டது. வெள்ளாள கொன்று வளர்ந்தாங்கன்ற இடத்துல பெரியார் வச்சு சொன்ன இடத்துல காமராஜ் வச்சு சொல்லணும்ல. நான் கேட்குறோம்ல, ஒரு பையன் நாக்கு மேலே பல்ல போட்டு நான் பேசுறதுக்கு எதிராக பேச முடியலையே, எல்லாரும் கம்முன்னு வாய மூடிட்டு சொன்னாப்பா நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போ ரவீந்திர சாமிகிட்ட சொன்னா, பெரியாரை வச்சு சொன்னதுக்கு இன்னைக்கு காமராஜ் தான் அதிகாரம் தான் அதை பண்ணிச்சுன்னு சொல்லி மடக்கிடுவான், பேசாம இரு, இதை பற்றியே பேசாதன்னு இன்னைக்கு ஊடகத்தில் எல்லாரும் ஓடிட்டான்ல. அது மு.க. ஸ்டாலின் தானே காரணம். கலைஞர் என்னைக்காவது சொல்லியிருக்காரா காமராஜ் தான் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர்னு? அப்போ ஒரு கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. இதானங்க உண்மை. இதை மறந்துக்கிட்டு பழைய பாடாசாட்டு பஞ்சாங்கங்களாட்டு அறத பழசான திமுக எதிர்ப்பை தூக்கிக்கிட்டு பேசுறவன்லாம் தொடர்ந்து தோத்துட்டு இருப்பான். அது செத்து போன விஷயம், இத்து போன மேட்ரு. விடுங்க சார். சார் அதுதான் நான் அந்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட அது கேட்டுறேன் செத்து போன மேட்ரு, இத்து போன மேட்ரு. சார். கலைஞர் வேற, ஸ்டாலின் வேலைங்க. ஓகே சார். நான் நீ சொன்ன அந்த இதை நேரில் வா, யார் கூட வேணாலும் என்கிட்ட வா, உட்காரு. கன்ஃபர்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல நாடாருக்கு பெரிய அநீதி நடந்தது. ஒன்றும் பெருசா கன்ஃபர்ட் ஐபிஎஸ் எல்லாம் வரல. அப்போ நம்ம அந்த இடத்துக்குள்ள ஆதாரத்தோட தான் ஒரு விஷயத்த சொல்ல முடியும். புரியுது சார். சார் அதாவது இந்த அண்ணாமலை பற்றி நான் சொல்லும்போது, அவரை விமர்சிச்ச சில ஊடகங்கள்லயே அவர் கட்சியை சார்ந்தவர்கள் பேட்டியை கொடுக்குறாங்க சார். அதாவது கடுமையா விமர்சிக்கிறாங்க. சும்மா போற போக்குல பேசுறது கிடையாது. அது எப்படி சார்? அவர் ஒரு விசுவாசின்றாங்க. ஆனா அந்த மாதிரி ஊடகத்துல அவங்க பேட்டியும் அளிக்கிறாங்கன்னா அது எப்படி சார்? நான் சொன்னேன் இல்லையா கார்னர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அது எப்படி பார்க்கணும் சார்? ஒவ்வொருத்தருக்கும் டாம் டான் டிக்கான்னு அறிக்கை நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. தமிழக பாஜகவின் முகம் அண்ணாமலை தான். என் ஜாதிக்காரங்க தான் பொன்னாரும் தமிழிசையும். 3.7 தான் தமிழிசை அம்மையார் எடுத்தாங்க. 5.5 தான் பொன்னார் எடுத்தாரு. 11.4 தாமரையில் எடுத்து காட்டிட்டார. இதை கழிச்சுடுங்க. ஏசி சண்முகம், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன் இவரை கழிச்சு பார்த்தா ஒரு 9% வருதில்ல, எடுத்து காட்டிட்டார. எடுங்க, எங்கள் ஊரில் பாருங்க, வா கண்ணங்குளத்துக்கு வா, எங்கள் ஊர் ஆர்எஸ்எஸ் ஒரு கேந்திரமான ஊர், அண்ணாமலை தான் லீடருமா. செட்டிக்குளத்துக்கு வா, கூடங்குளத்துக்கு வா, எந்த ஊருக்கு வேணாலும் வாங்க, சுதந்திரபுரத்துக்கு வாங்க, அண்ணாமலை தான் பாஜகவுக்கு தலைவருமா. தற்போது அண்ணாமலையோட ஸ்டாண்டு சார், அதிக சீட்டுக்கு நம்ம வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. அது பாராட்டத்தக்கது. அதிக சீட்டு கொஞ்சம் குறைச்சி தான் தினமலர் போட்டிருக்காப்புல. அந்த சீட்டு வாங்கினாதான் 2029 மோடி வந்து ஏமாற்றப்படாம இருப்பாரு. 24 டிச் பண்ணிட்டு போயிட்டாருல எடப்பாடி பழனிசாமி. 3வது முறையும் மோடி பிரதமர் ஆவாரு. 330 சீட்டுன்னு சொன்னவர் கலத்தி விட்டுட்டு போயிட்டாருல. இது வந்து எப்படின்னா சார், இப்போ கூட்டணியை பிளப்பதற்கான வேலையை அண்ணாமலை பார்க்கறாரு, கரெக்டா ஒரு வேலையை செய்யறாருன்னு விமர்சனம் வரும் சார். இந்த வீடியோ வந்திருக்கும் சார். விமர்சனம் பண்ணிட்டு போங்கங்க. 120 ரெட்டலைக்கு 60 தாமரைன்னு சொல்லிட்டா எப்படிங்க பழக்க முடியும்? நான் எப்படிங்க அதை விமர்சிக்க முடியும்? சீட் ஷேரிங்ல 60 சீட்டு பாஜக கொடுத்துட்டாங்கன்னா 120 ஏடிஎம்கே, 60 பிஜேபி, 150 ஏடிஎம்கே, 75 பிஜேபி. அது பிறகு யாருங்க பேச முடியும்? அண்ணாமலையை பேசினா தொண்டம் ஒத்துக்குவானா? ஷீட் ஷேரிங்ல ஏமாந்துடக்கூடாதுங்கிறது தான். எடப்பாடி கிட்ட ஏமாறணும்னு ஒரு கூட்டம் டங்கு டங்கு டங்குன்னு சங்கு சக்கர் சாமி வந்து டங்கு டங்குன்னு ஆடிச்சாணி கூட்டிட்டு இருக்கு. அந்த கூட்டத்துக்கு முகமுடிய கிழிச்சு எறிவான் தாளிங்க நாடார் தொண்டன். இந்துத்துவத்துக்காக தியாயம் செய்த சமுதாயத்தை சேர்ந்தவன். எங்களை விட யாருடா இந்துக்களுக்கு கஸ்டடியனுங்க? சும்மா ஆடிட்டு இருக்க கூடாது. 13 பேர் ஆடிட்டு இருக்கான். பொல்லா கோபம் வரும், மரியாதையா இருக்கணும். அண்ணாமலை கேட்கற மாதிரி சீட்டை கொடுக்கறதுக்கு எல்லாரும் பேசு. எத்தனை உயிர் தியாகம் பண்ணிட்டு வந்த இது நாங்க வந்துட்டானுங்க 13 பேரு. சார், பாமகவோட தற்போதைய நிலை, டாக்டர் ராமதாஸோட கருத்து, ஓவராலா இப்போ என்ன சிச்சுவேஷன், என்ன நடக்க போகுது சார்? பாமக நான் தான் பாமகங்கிறாரு, எனக்கு தான் ஓட்டுங்கிறாரு, எனக்கு தான் தொண்டர்களும் வாக்காளருங்கிறாரு. காம்ப்ரமைஸ் எல்லாம் இல்லை, வந்து சரண்டர் ஆகு. 26ல யா முடிவு, அதுக்கு மேல கட்சி எடுத்துட்டு போ. இதுதான் ராமதாஸுக்கு முடிவு. கூட்டணி எப்படி அமையும்? கூட்டணி அவரு டஃபா பார்கெயின் பண்ணுவாரு. சீமான் 214 தனித்து போட்டின்னு சொல்றாரு. சீமான உண்மையிலே சிஎம்மா சொல்லணும்னு ஆசை இருக்கா டாக்டர் ஐயாவுக்கு, அல்லது சீமானை காட்டி பார்கெயின் பண்ண போறாராங்கன்னு தெரியல. எவிடெண்டா தான் நம்ம விஷயங்களை பார்க்கணும். பட்ஜெட்டை வந்து சீமானுக்கு அனுப்பி கொடுத்துருக்கிறாரு. மாநாட்டுக்கு சீமானுக்கு அழைப்பு கொடுத்தாரு, பேசினாரு. அப்ப சீமான் வந்து அவர் பேசினதுக்காக மாநாட்டில் கலந்துக்காம மிகப்பெரிய ஒரு அறிக்கையை கொடுத்தாரு. தினத்தந்தி பேட்டியில ஹரிகிட்ட சொல்லும்போது என் மாணவன் தான் வளர்ச்சி மகிழ்ச்சின்னு சீமானை ரொம்ப புகழ்ந்திருக்கிறாரு. இந்த 4 எவிடன்ஸும் சீமான் சென்ட்ரிக்கா ராமதாஸ் விஷயத்துல இருக்குது. ஆனா உண்மைக்கு புறம்பாக சீமான் மேல உள்ள காய்ச்சலிலும் பொறாமையிலும் வைத்தறிச்சலிலும் விஜய் பாமக கூட்டணி வாட் இஸ் த எவிடன்ஸ் ஃபார் தட்? ஏதாவது ஒரு இது இருக்கு. ஆனா இன்னைக்கு டாக்டர் கேட்டதுக்கு இதுவரை பேச்சுவார்த்தை இல்லை.
ஆனா இனிமேல் பேச்சுவார்த்தை வராதுன்னு மறுக்கல. அப்போ விஜய் ஆப்ஷனையும் டாக்டர் க்ளோஸ் பண்ணல. ஆனா சீமான் ஆப்ஷனும் ஓபன் பண்றார். பட் சீமான் 214 தனிச்சுங்கிறதுனால கூட ஒருவேளை பத்திரிகையாளர்கள் கேட்காம இருந்திருக்கலாம். சீமான் தான் தனிச்சுட்டு இருக்கிறார், அவர் விட்டுரும், தனிச்சு தான் போவார்னு அதுதான் சார் நான் கேட்காம சொல்ல வந்தேன். இருந்திருக்கலாம். அதுதான் சார் சொல்ல வந்தேன். அப்படி இருக்கும் பட்சத்துல தாவேக்காக வாய்ப்பு அதிகமா உள்ளதா சார்? திராவிடம் இல்லாத ஒரு கூட்டணி. ஒரு வேளையில சீமான ராமதாஸ் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா நம்ம 90 சீட்ல வடக்க காலி. சீமான ராமதாஸ் ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ஏத்துக்கிட்டாங்கன்னா, பலன் நிரூபித்த சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி அதை சீமான் அவர் 214 ஸ்டெடியா தான் போயிட்டு இருக்காரு, கிளாரிட்டியோட போயிட்டு இருக்காரு. கடைசி நிமிஷத்துல ஏத்துக்கிட்டாருன்னா நம்ம 90 சீட்ல வடக்க 3வது பேருங்கிற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். ஏம்பா நான் ஆதாரத்தோட சொல்றேன்பா. எடப்பாடி பழனிசாமி பயந்து போய் தான் விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடினாரு. டாக்டர் ஐயா கிட்ட 3வது பேருன்னு தான் ஓடினாரு. 10.5க்கு பதில் சொல்ல முடியாம தான் ஓடினாரு. அப்போ சீமான டாக்டர் ஐயா சிஎம்மா சொன்னார்னா 90 தொகுதியில் எடப்பாடிக்கு நிலைமை என்ன? அப்போ எடப்பாடி டாக்டர் கேட்கக்கூடிய தொகுதியை கொடுத்து தான் தீரணும். டாக்டர் கேட்கக்கூடிய தொகுதியை கொடுத்து தான் தீரணும். கார்டு பார்கெனரா இருக்கத்தான் செய்வாரு. எங்க எடப்பாடிய சிஎம் ஆக்குறதுக்கா டாக்டர் ராமதாஸ் கட்சி நடத்துறாரு? நீங்க வந்து எதிர்கட்சி தலைவராதுக்கே டாக்டருக்கு தயவு தேவை. அப்ப கொடுங்க அந்த சீட்டை, அல்லது ஒரு சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போவாரு. இது வந்து குப்பன் சுப்பன் டாம் டிக்கன் கரிக்காக நான் பேசல. The battle is fought in the mind of மிதுன் பழனிசாமி's father, மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி. அவர் இதுக்கு பதில் சொல்லட்டு பார்க்கலாம். அது ஆல்ரெடி குருமூர்த்தி அவரோட சர்ச்சையை பத்தி நினைக்கிறீங்க? அவர் விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு, அன்புமணி ராமதாஸ், அதை பத்தி தான் கூட கருத்து. எங்க குருமூர்த்தி ஒரு ஒரு தேசியவாதியாட்டு, ஒரு காமராஜுக்கு ரொம்ப நெருக்கமானவராட்டு, இந்தியாவில் பல பஞ்சாயத்துகளை செய்தவராட்டு, மோடிய பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணவராட்டு, பல அம்சங்கள்ல குருமூர்த்தி நமக்கு உடன்பாடானவர். நம்ம மிகவும் மதிப்புக்கு மரியாதைக்கூடியவர். சத்திரியன் குருமூர்த்தி தான் அவரை சொல்லுவேன். ஏன்னா சசிகலாவுக்கு எதிராக சப்த நாடியும் உடங்கி இருந்த போது எல்லாங்களும் ஜால்ரா அடிச்சுக்கிட்டு, ஐயோ ரங்கராஜ் பாண்டே இந்த கோஷ்டிகள் எல்லாம் சசிகலாவுக்கு எதிராக அடிச்சாம் பாரு ஜால்ரா. சின்ன ஜால்ராவே அடிச்சாங்க, கொஞ்சம் நெஞ்ச ஜால்ராவே அடிச்சாங்க இந்த ஜால்ரா கோஷ்டிங்க. அப்போ ஒரு சத்திரியனா நின்னவர் குருமூர்த்தி. அந்த மரியாதை குருமூர்த்தி மேல நமக்கு என்னைக்கும் உண்டு. ஆனா இன்னைக்கு அவர் வந்து ராமதாஸ் கிட்ட போனதுல இதுவரை அவரு ப்ரோக்ரஸ் காட்டல. அப்பவே நம்ம சொன்னோம், 10 குருமூர்த்தி போனாலும் ராமதாஸ் தனக்கு லாபம் வரலன்னா விட மாட்டாரியான்னு நம்ம சொன்னோம். எங்கெங்கெல்லாமோ எவ்வளோ பெரிய இடத்துல சாதிச்சவரு. இங்க 10 குருமூர்த்தி போனாலும் ராமதாஸ் இப்படிதான் இருப்பார் நம்ம சொன்னோம். நம்ம வெளிப்படையா ஓப்பனா சொல்லக்கூடிய ஆளு. சரி, குருமூர்த்தி நாட்டு நலன் கருதி ஒரு திமுக அணிக்கு ஒரு அப்போசிஷன் வேணும், 29ல மோடிக்கு வந்து ஒரு சீட் கன்வெர்ட் ஆகுதுக்கு ஒரு பெரிய சமுதாயத்தை புரிந்துபடக்கூடிய பாமக பிளவுபற்றக்கூடாது, அது ஸ்டெடியா இருக்கணும்னு நினைக்கிறாரு. 29 சென்ட்ரிக்கா அவர் நினைக்கிறது தான் நம்ம எண்ண ஓட்டமும் கூட. பல உணர்வுபூர்வமான விஷயங்களை நீங்க நம்ம கூட பகிர்ந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி, வணக்கம். நன்றி நவீன்.